ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். வாழைப்பூ முருங்கைக்கீரை சேர்த்து ஒரு கூட்டு. வாழைப்பூ வந்து ஈஸியாக எப்படி நம்ம அதை சுத்தம் பண்ணலாம், அதாவது அதை கட் பண்ணி அதில் உள்ள அதை நரம்பு நீக்கிறது. அதுக்கு வந்து முதல்ல வந்து வாழைப்பூ அந்த மேலே உள்ள மடலை எடுத்துட்டு சைடில் வந்து ஒரு கட்டையாக இருக்குது பாருங்கள், அந்த கட்டையிலேருந்து நறுக்குனிங்கன்னா அது அந்த பூ பிரிஞ்சு வராது, அப்படியே மொத்தமாக வரும். அது உள்ள அந்த நரம்பை எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி உள்ளங்கையில் வச்சு தேய்ச்சிங்கன்னா அது ஃபுல்லாக வந்து ஓப்பன் ஆகிடும். அப்போ அந்த நடுவில் உள்ள அந்த கருப்பாக இருக்கிற நரம்பை மட்டும் டக்குன்னு எடுத்துடலாம். நம்ம எடுத்துகிட்டு அந்த ஒரு சிலர் இந்த பூவையும் எடுப்பாங்க, அதை எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது ஒன்றும் செய்யாது, கசக்காது, ஒன்றும் பண்ணாது. நரம்பு தான் கசக்கும். அந்த சைடில் இருந்து அப்படியே வெட்டி வெட்டி எடுத்திங்கன்னா நல்லா வந்து நமக்கு வந்து கோப்பாக வந்துடும், பூ உதிர்ந்து வராது. கொஞ்சம் பூ நடுக்கட்டமாக ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், மேலே உள்ள பூ தான் நரம்பு வந்து அந்த மாதிரி எடுக்கணும். நல்லா கொஞ்சம் இளம் பூவாக வந்து வருது பாருங்கள், நடுவில் இருக்கலாம் இளம் பூவாக இருக்கும். இது இந்த மாதிரி கிளி கிளி எடுத்துடலாம், அதுவும் ஈஸியாக இருக்கும் நமக்கு. ஒன்று லாஸ்ட்டாக இருக்க பூவை சுத்தமாக அது ஒன்றுமே செய்ய வேண்டியதில்லை, அது அப்படியே கட் பண்ணி போட்டுடலாம். இதை சுத்தம் பண்ணி எடுத்த பூவை வந்து மோர் தண்ணிலையோ அல்லது உப்பு சேர்த்த தண்ணிலையோ கட் பண்ணி போடணும். இதை இந்த மாதிரி நம்ம எடுத்து வச்சுருக்கும் போது கட் பண்ணவும் ஈஸியாக இருக்கும். ஒவ்வொரு பூவாக எடுக்கும் போது கட் பண்ண முடியாது, இதை அப்படியே நம்ம கோப்பாக வச்சு கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து அந்த முருங்கைக்கீரை சேர்த்து எப்படி கூட்டு வைக்கிறது பார்ப்போம். அதுக்கு வந்து முதல்ல ஒரு பச்சை மிளகா, 4-5 பூண்டு, ஒரு தக்காளி, ஒரு பெரிய வெங்காயம், பாசிப்பருப்பு ஒரு 50 கிராம், துவரம்பருப்பு ஒரு 50 கிராம், ரெண்டும் சேர்த்து போட்டாலும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அது பாசிப்பருப்பு துவரம்பருப்பு கழுவிட்டு அதில் அந்த தக்காளி, பூண்டு, பச்சை மிளகா, வெங்காயம், அதோடு வந்து நம்ம சுத்தம் பண்ணி வச்சுருக்கோம் அந்த கட் பண்ணி வச்சுருக்க வாழைப்பூ, அதையும் சேர்த்து நல்லா ஒரு 2 விசில் விட்டு எடுத்தால் போதும். நல்லா அதை பிழிஞ்சு அதில் வச்சிடணும், அந்த தண்ணியில் போட்டு. நம்ம அந்த வாழைப்பூ வந்து உப்பு போட்ட தண்ணிலையோ அல்லது மோர் சேர்த்த தண்ணியிலையோ கட் பண்ணி போட்டால் தான் அது கலர் சேஞ்ச் ஆகாமல் அதே நல்லா ஒயிட்டாக இருக்கும். இதை நல்லா அப்படியே போட்டு ஒரு விசில் போட்டு ஒரு 2 விசில் விட்டால் போதும். அதில் அந்த பருப்பெல்லாம் நல்லா குழஞ்சி நல்லா வெந்திருக்கும். இந்த மாதிரி பாசிப்பருப்பு சேர்த்து வைக்கலாம். இந்த வேக்காலத்துக்கு வாழைப்பூவே வந்து வேக்காலத்துக்கு நல்லது, வயிற்றில் உள்ள வேக்காலத்துக்கு. அந்த பாசிப்பருப்பு போட்டு சேர்த்து வைக்கும்போது இதோட தேங்காய் பால் சேர்த்து நம்ம சாப்பிடும்போது சூப்பராக, இது தொடர்ந்து ஒரு வாரத்தில் 2 நாள் சாப்பிட்டாவே இந்த வேக்காலுமே நல்லாயிடும். அல்சர் உள்ளவங்க இவங்களுக்கு ரொம்ப நல்லது. இப்போ வந்து 2 விசில் விட்டு எடுத்துட்டு பருப்பு நல்லா வெந்துருச்சு. இதை வந்து இப்போ தாளிக்கிறதுக்கு வந்து எண்ணெய் சேர்த்து கடலப்பருப்பு அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் காஞ்ச மிளகாய் 2 போட்டு, இந்த மாதிரி கூட்டு ஐட்டத்துக்கெலாம் ஜீரகம் போட்டால் தான் சூப்பராக இருக்கும். கடுகு உளுந்து தாளிக்கிறதோட ஜீரகம் போட்டு தாளிச்சிங்கன்னா வாசமாக இருக்கும். இப்போ ஜீரகம் போட்டிருக்கேன். எல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவு முருங்கைக்கீரை சுத்தம் பண்ணி அது இந்த எண்ணெயில் போட்டு நல்லா சுருளை கிண்டிடணும். சுருளை கிண்டி நம்ம வந்து ஏற்கனவே வேக வச்சு வச்சுருக்க அந்த வாழைப்பூ அதை தூக்கி அதில் ஊற்றி நல்லா தண்ணி சேர்த்து, அது லாஸ்ட்டாக வந்து தேங்காய் பால், அதாவது ஒரு அரை மூடி தேங்காயை உடைச்சி நல்லா பால் தனிப்பாலாக எடுத்து வச்சிருக்கோம். இதில் நல்லா தண்ணி சேர்த்துடும். இது வந்து எப்படின்னா சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு. இது நம்ம அதாவது சைடு சாப்பிட்டுக்கிற ரசத்துக்கு அந்த மாதிரி சைடு சாப்பிட்டுக்கிறதுனா கொஞ்சம் திக்னஸாக வச்சுக்கலாம், தண்ணி ரொம்ப சேர்க்க வேண்டியதில்லை. இது வந்து இப்போ சாதத்தில் போட்டு குழம்பு மாதிரி பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு. இது தேவையான உப்பை சேர்த்துட்டு இது பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு இப்போ கொஞ்சம் வந்து நான் கொஞ்சம் லிக்விடாக வச்சா தான் நல்லாயிருக்கும். இதில் வந்து இந்த தேங்காய் பாலையும் சேர்த்துடணும். இது வந்து அரை மூடி தேங்காயை நல்லா அரைச்சி பால் பிழிஞ்சு வச்சுருக்கோம். தேங்காய் பாலையும் சேர்த்து, தேங்காய் பால் சேர்த்ததுக்கப்புறம் அடுப்பு ரொம்ப அதாவது இந்த கூட்டு ரொம்ப கொதிக்கக்கூடாது. அந்த தேங்காய் பால் சேர்த்து லைட்டாக சூடு ஏறினா போதும், ஆஃப் பண்ணி வச்சிடலாம். ஆஃப் பண்ணி எடுத்துட்டோம்னா சூப்பரான முருங்கைக்கீரை வாழைப்பூ கூட்டு. இது வந்து தொடர்ந்து ஒரு வாரத்தில் 2 நாள் சாப்பிட்டாவே அந்த அல்சர் உள்ளவங்களுக்கு, வாய்ப்புண், வயிற்றுப்புண் எல்லாத்துக்குமே நல்லது. அது இது போல் செஞ்சு சாதத்தில் போட்டு பரட்டி சாப்பிடுங்க, சூப்பராக இருக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.